இருக்கான்னு தெரில, உள்ளே போய் பார்ப்போம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இங்கேருந்து அப்படியே கீழே போகணும். காய்ஸ், இப்போ எங்கே இருக்கோன்னா ஏஆர் தங்க மாளிகையில் இருக்கோம். எங்கே இருக்குன்னா ஏலகிரியில் இருக்குது. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 350. நம்ம உள்ளே போய் பார்ப்போம். அதான் என்ட்ரன்ஸு. இப்போ உள்ளே போகிறோம். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. அப்படியே உள்ளே போவோம். காய்ஸ், ஏதோ பொங்கல் ஃபெஸ்டிவல் போல் அங்கே ஏதோ கேம்ஸ்லாம் விளையாண்டு இருக்காங்க. ஆக்சுவலி கோட்டை மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த பில்டிங்லாம் பார்க்க அந்த காலத்து பில்டிங்கில் டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்குது. பட் நல்லா இருக்கு. ஆனால் இப்போ கட்டுறது இதெல்லாம் பழையமான பில்டிங் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போவோம். வியூலாம் புது வியூவாக இருக்குது. நல்லா இருக்கு. காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் நினைக்கிறேன். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா ரூம்ஸு. நான் நடுவில் போய் காமிக்கிறேன். ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. நான் ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் செம்ம வேற லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி ரூம்ஸ் போல். ஆக்சுவலி இது ஆதாம் ஏவாள் ஸ்டாச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. இங்கே தண்ணி சும்மா டெக்கரேஷன் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலு. அப்படியே போவோம் நம்ம. இப்படி போவோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு. இந்த பக்கம் கார்டன் சொன்னாங்க. கார்டன் போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சிங்கம் 2 இருக்கு. ஆக்சுவலி ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேங்க. இப்போ போய் பார்ப்போம் கைஸ். இங்கே க்ளீன் பண்ணுறாங்க போல. இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கு அந்த மாதிரி சொன்னாங்க. ஆமாம், குழந்தைங்க பார்க்கு போல். சும்மா கொஞ்சம் உட்காரோம். இப்படி இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாதிரி இருக்கும் டிசைன்ஸ்லாம். வந்து இந்த ஆம்பியன்ஸில் பார்க்கலாம். நல்லா இருக்கு. பின்னாடி கார்டனு குழந்தைக்காக. அப்படியே எப்படி திரும்பினீங்கன்னா இங்கே வீடு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செட்டப்பில் வீடு இருக்கு. நல்லா இருக்கு. ரூம் நம்பர் முன்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி 350க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். அதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ, ராஜாக்கள்ல எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி வீடு, அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு. ஆனால் இங்கே ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லி. ஐ திங்க் 8000 மேலே தான் நினைக்கிறேன். ஒரு ரூம்ஸ் ஒரு செப்பரேட் இது இருக்கு டைப்பு. இப்போது இந்த மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 7000 to 8000 சம்திங் இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய பெரிய வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. லைக் 10,000 மேலே. பார்த்தீங்கன்னா பின்னாடி இது வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். சில்லுன்னு இருக்குது. ஆக்சுவலி இங்கே வெயில் அடிக்குது. வெயில் அடிச்சாலும் பின்னாடி வாட்டர் ஃபால்ஸ் அந்த இது இருக்குனால சில்லுன்னு இருக்குது. சுற்றி மலை. இங்கே பார்த்தீங்கன்னா
மலைக்கு நடுவில் இருக்கு போல இந்த இடம். ஆக்சுவலி நான் வரும்போதே ஆஃப் ரோடாக இருந்துச்சு, பைக்கில் தான் வந்தேன். அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட்டு வரலாம் நீங்கள், ஆனால் கார் கூட வரும் அந்த ரூட்டில். நான் ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு. லுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. காய்ஸ் வேற லெவலில் இருக்கு காய்ஸ். நீங்கள் இந்த ஆம்பியன்ஸுக்காகவே வரலாம். சும்மா வந்து சப்போஸ் ரூமில் தங்க முடியலன்னா நம்ம ஜஸ்ட் சும்மா என்ன மாதிரி ஃபோட்டோ எடுக்க வரலாம், இல்லை வீடியோ எடுக்க வரலாம். ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் வேற லெவலில் இருக்கும் காய்ஸ். தங்கக்கோட்டையோட வியூ நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி பில்டிங் இப்போ பார்க்க முடியாதுல்ல, ஆனால் அதுக்காக வந்து பார்க்கலாம். காய்ஸ் இப்போ எங்கே இருக்கணும், நம்ம தங்கக்கோட்டையில் இருக்கோம். ஏஆர் தங்கக்கோட்டை ஏலகிரியில் இருக்கும். நான் அட்ரஸ் வந்து மேப் வந்து லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இந்த ஷாப்பும் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலு, அதுக்கப்புறம் அந்த மாளிகை, தங்க மாளிகை. இந்த அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ரெஸ்டாரண்ட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே சின்ன ஷாப் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கட்டையில் செஞ்ச திங்ஸ்லாம் விற்கிது போல். பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸு. அப்படியே வந்தீங்கன்னா இது ஆக்சுவலி ஒரு இடம் பார்த்தீங்கன்னா வந்து தங்கக்கோட்டை மாதிரி இருந்துச்சுங்களா. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இங்கே வேங்க இந்த மாதிரி கல்லில் செஞ்சுருக்காங்க. இது ரூம்ஸ் போல். அந்த புறம் மென்ஷன் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூம்ஸ். அப்போ பார்ப்போம் ஒன்று ஒன்றா. பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதோ டெம்பிள் இருக்கு போல். இந்த மாதிரி ரூம்ஸ் தனி காஸ்ட். எல்லா வீடும் இந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. அந்த காலத்தில் இப்படி தான் இருக்கும் வீடுங்கெல்லாம். நம்பர் போட்டுருக்கு, ரூம் நம்பரு. காய்ஸ் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூம் போல். பார்த்தீங்கன்னா இது வேறு லெவலில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தெரியுதா, தெரியும் நினைக்கிறேன். இன் பிட்வீனில் இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே அதே செட்டப்பில் இன்னொன்று வீடு. இந்த நம்பர் எழுதியிருக்காங்க. இந்த நம்பர் படி ரூம் நம்பர். ஆக்சுவலி நீங்கள் புக் பண்ணணும்னா அந்த நம்பர் கொடுத்துருவாங்க. நீங்கள் லாக் பண்ணி ஓப்பன் பண்ண வேண்டியது. டோரில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்குது அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ. அப்படியே போவோம் கைஸ். பின்னாடி தெரியுதா, ஃபுல்லாக அந்த காலத்து வீடு மட்டும் இருக்குது. அப்படி கட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே. அப்படியே இப்படி திறந்தோன்னா இது அங்கே தங்க மாளிகை. அந்த ஒயிட் கலரில் எல்லாமே வீடுங்க. காய்ஸ் இன்னொன்று காமிப்பேன். இந்த வீடை பாருங்களேன் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கும் பாருங்களேன். அந்த காலத்தில் இப்படி தானே இருந்துச்சு வீடுங்களா, அதே மாதிரி செட்டப்பில். ஆக்சுவலி 2 ஃப்ளோர் சேர்ந்த மாதிரி கொடுத்துருவாங்க போல. நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி வீடு ஒன்று எடுத்துக்கணும். மேலே ஒரு ஃப்ளோரு, கீழே ஒரு ஃப்ளோரு, மொத்தமாக ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டே பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செட்டப்பில் 4-5 இருக்கு. அந்த காலத்தில் இருக்க இந்த வுட்டில் செஞ்ச அந்த ஊஞ்சல் டோரில் பார்த்தீங்கன்னா
நல்லா இருக்கு. வேற லெவல். அந்த காலத்துல இட்டுன்னு போகுது, பாஸ்ட்டுக்கு இட்டுன்னு போகுது. இது என்னது, இதுதான் தெரியல. ஜெயிலா இல்ல இல்ல வேற எதுவும் நினைக்கிறேன். போய் பார்ப்போம். மேலே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம் கைஸ். மேலே ஒரு பேர்டு ஆஸ்டேஜ் மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஜீசஸ் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, கையில் ஆடு வச்சிருக்க மாதிரி. பார்த்தீங்கன்னா அவ்வையார் ஸ்டாச்சு, சாமி விவேகானந்தா ஸ்டாச்சு, சாய்பாபா ஸ்டாச்சு. கல்ல தான் செதுக்குவாங்க இந்த டிராயிங்லாம். பார்த்தீங்கன்னா வேற